லஞ்சுக்கு குழம்பு ரசம் செய்து ரொம்ப போர் அடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் லஞ்ச் பண்ணி பிளான் பண்ணோன்னா நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், கூடவே நல்லா ஸ்பைஸியாக பொடி அரைச்சி சேர்த்த உருளைக்கிழங்கு வறுவல், அது கூட கொஞ்சமாக வந்துட்டு பூண்டு உருக்கவும் வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் செய்ய சொல்லுவாங்க. செய்முறை பார்த்தரலாம். வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். சாதம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். 1.5 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன். பச்சரிசி, புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம், உங்கள் கன்வீனியன்ட் தான். இப்போ இந்த அரிசியை 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது கூட தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி ஊறின பிறகு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஊறியிருக்க இந்த அரிசியை மட்டும் குக்கருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப்புங்கிற ரேஷியோவில் 1.5 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெறும் தயிர் சாதத்துக்கு மட்டும் வைக்கிறதா இருந்தால் 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா தயிர் சாதம் நல்லா குழையாக இருக்கும். ஆனால் நான் லெமன் ரைஸ்க்கும் சேர்த்தே பண்ணுறனால தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சுருக்கேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டேன். சரியாக ஒரு விசில் வந்திருக்கு. இதை இறக்கி வச்சுட்டு ப்ரெஷர் எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாதி அளவுக்கு எடுத்துருக்கேன். இது வந்து லெமன் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் இருக்க சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. சாதம் ஆறிடுச்சுன்னா ரொம்ப விரைச்சிக்கும். அதனால் நல்லா சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்காக இருக்க பால் சேர்த்துக்கிறேன். பாலையும் சாதத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட பால் சேர்க்காமல் முழுக்க தயிர் மட்டுமே கூட சேர்த்து பண்ணலாம். ஒரு 2-3 மணி நேரம் கழித்து சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாதம் சீக்கிரம் புளிப்பேறாமல் இருக்கும். இப்போ பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கெட்டியாக இருக்க 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க தயிர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து வீட்லேயே துவைய வச்ச தயிர் தான். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். உடனே சாப்பிட்றதுக்கு இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து ஒரு 2-3 மணி நேரம் கழித்து இல்லை காலையில் செய்து மத்தியானம் லஞ்சுக்கு கொண்டு போகிறதா இருந்தால் தயிர் வந்து கம்மியாக சேர்த்துட்டு பால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் புளிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த தயிர் சாதத்தை இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த பருப்பு ரெண்டும் நல்லா செவக்க ஆரம்பிச்சிடும். 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ரெடி பண்ண அந்த தயிர் சாதத்தோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிக்கும் போதே ஒரு 4 முந்திரி, கொஞ்சம் உலர்ந்த திராட்சை இதெல்லாம் சேர்த்து கூட தாளிச்சிக்கலாம். அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். இந்த இஞ்சியை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த சாதத்தோடு நல்லா பிளண்ட் ஆகும். தட்டி சேர்க்குறத விட இந்த மாதிரி நல்லா துருவி சேர்க்கும்போது அந்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த சாதம் மிக்ஸ் பண்ணும்போதே இது கூட கொஞ்சம் மாதுளப்பழம், ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருப்பு திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன துண்டு மாங்காவை நம்ம இஞ்சி துருவி சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி துருவி சேர்த்தாலுமே ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் உடனே யூஸ் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு திக்னஸ் வச்சுருக்கேன். நீங்கள் இதுவே வந்துட்டு லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா தளர்வாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு லேட்டாக சாப்பிடும்போது ஊறி கரெக்டாக இருக்கும். இப்போ தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து லெமன் ரைஸ்க்கு எடுத்து வச்சுருக்க சாதத்தோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த சாதத்தை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சாதம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் லெமன் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குக்கரில் ப்ரெஷர் அடங்கினதும் சாதத்தை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, வேர்க்கடலை ரெண்டுமே லேசாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் எல்லா பருப்பும் நல்லா ஒன்று போல் செவந்து வரும். இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மறக்காமல் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஆன்லேயே வச்சுட்டு சேர்த்திங்கன்னா அந்த ஹீட்டில் லெமன் வந்துட்டு கசக்க ஆரம்பிச்சிடும்.
இப்போ இது கூட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ லெமன் ரைஸ்க்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பு எடுத்து ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாதத்தோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கூட தாளிக்கும் போது கொஞ்சமாக முந்திரி சேர்த்து தாளிச்சிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்துடலாம். 4 உருளைக்கிழங்கு தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெளியில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருத்துரும், அதனால் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் வச்சுக்கோங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான பொடி வறுத்துக்கலாம். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 4 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில் நல்லா செவக்க வாசனை வர மாதிரி வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. லேசாக செவந்து வாசனை வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுச்சு. நல்லா வறுப்பட்ட வாசனையும் வருது. கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 நிமிஷம் போல் வறுத்தா போதும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கிறேன். வேர்க்கடலை வறுக்காத கடலையாக இருந்தால் தனியாக நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு தான் சேர்க்கணும். எள்ளு ரொம்ப லேசாக இருக்கனால சீக்கிரமாகவே வறுப்பட்டுரும். அதனால் கடைசியாக இந்த மாதிரி சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வறுத்து எடுத்தாலே போதும். இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டுச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். அடுத்து பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து விட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடும். நம்ம கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டு வேக விடணும். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே அரைச்சிக்கலாம். எல்லாமே நல்லா சூடு ஆறி இருக்குது. இப்போ இதை ட்ரையாக இருக்க ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ரொம்ப ஃபைன் பவுடராக வராது. கொஞ்சம் இந்த மாதிரி குறப்பாக தான் இருக்கும். ஏன்னா வேர்க்கடலை எள்ளு ரெண்டுமே ரொம்ப அரைச்சிங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சா அந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 3/4 வாசி வெந்திருக்கு. லைட்டாக கரண்டி வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அது உடையணும். இந்த மாதிரி உடையிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சுன்னா நம்ம பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் குழஞ்சிடும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த பொடியோடு சேர்த்து இதுவுமே நல்லா வதங்கி வெந்துடும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சா அந்த பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கூடவே தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அதிலே பார்த்திங்கன்னா இந்த பொடியும் எண்ணெயில் நல்லா வதங்கி அந்த உருளைக்கிழங்கோட நல்லா கோட் ஆகிடும். கொஞ்சம் லேசாக அந்த உருளைக்கிழங்கு மேலெல்லாம் கிறிஸ்பி ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து அரைச்சி சேர்த்த அந்த பொடி எண்ணெயில் நல்லா வதங்கி அந்த உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா ஓரங்கள்லாம் லைட்டாக அப்படியே கிறிஸ்பி ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமகமன் வாசனையோட சூப்பராக உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ண ரைஸோடு இதை வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரைஸ்க்குன்னு மட்டும் இல்லைங்க, சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.